இங்கே காலையிலேருந்து ஒருத்தர் தேங்காயோட போராடிட்டு இருக்காரு. என்னன்னு கேட்டால், விடுங்க மம்மி நான் உரிச்சு தரேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக தேங்காய் உரிச்சிட்டு இருக்காரு. கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்கல. இந்த தேங்காய் உரிப்பு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளாக நடந்துட்டுருக்கு. அது எடுத்ததுலேருந்து அந்த தேங்காய் அவனுக்குமே நாங்கள் விட்டுட்டோம். நீ முடிஞ்ச வரைக்கும் உரிப்பா சாமின் பல்லு முளைக்கிறனால இப்படி பண்ணுறானா இல்லை என்னன்னு தெரில. வீட்டில் செப்பல் போச்சு, ஷூ போச்சு, சீமார் போச்சு, ஒன்று பாக்கி இல்லை. வாசலில் என்ன கிடந்தாலும் அது அவனுக்கு சொந்தம், அது நம்மளுக்கு சொந்தம் இல்லை. நான் கண்டிப்பாக உரிச்சே தீருவேன் மம்மி. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எடுத்து வச்ச தேங்காய் மத்தியானம் இது 2 மணி வரைக்கும் இந்த அட்டூழியம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. தொட விட மாட்டேன்ட்டான். நகத்தை வச்சு இப்படி பிடிச்சிருக்கான் பாருங்க, கேட்ச் பண்ணி பிடிச்சிட்ருக்காரு. சாப்பிட்டது போக மீதி இருக்கிற நேரம்லாம் இந்த வேலை தான் எங்களுக்கு நாங்கள் சின்சியராக பார்த்தோம். எப்படி இருந்தாலும் இன்னொரு 10 நாள்னாலும் ஒரு 1/4 பங்காவது உரிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில், ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வேலை பார்த்துட்ருப்போம். நாங்கள் வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரிச்சிட்ருக்காரு. உரிச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறோம்.